ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, கட்டாகுதா இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு கோகிலாக்கும் நிம்மிக்கும் விருந்து வைக்க போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்னென்ன சமைக்கிறோம், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில் வேளாங்கண்ணிலேருந்து வந்துட்டேன். அம்மா வந்து காலையிலே ஆர்வர் போயிட்டு மீன், இறால், நண்டு, அப்புறம் இன்னும் பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு போக பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்பரில் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, மீன். இது என்ன மீன்மா? இதை முழுசாக வறுப்பாங்க அம்மா, அப்படியே ஃபுல்லாக. கொடுவா மீன், இறால், கனவா, இதில் வந்துட்டு இதில் வந்து மட்டன் இன்னும் இதாக இருக்குது, சூடாக இருக்குது. மட்டன் வெந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு சிக்கன், இதில் வந்து நண்டு. அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நண்டு செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம வந்து இறால் செய்ய போகிறோம். இறால் வந்து 2 டைப்பு. ஒன்று வந்து அம்மா செய்கிற டேஸ்ட்டு, ஒன்று நான் செய்கிற டேஸ்ட்டு. ஸோ வந்து செய்கிற இறாலுக்கு நானே அடிமை. இதில் வந்து செஞ்சுட்டு டேஸ்ட் பார்க்குறேன். நானே 2-3 எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். என் நாக்கு வேற வெந்து போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, சொரன்னு சூடாக சாப்பிட்டா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இப்போ எடுத்து வைக்கல, அடுத்த வாட்டி. ஆமாம், டைம் இல்லை. அடுத்த வாட்டி நான் செய்கிறப்ப எடுத்து வைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால். இதில் ரைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா உங்களுக்கு நான் செய்கிறது பிடிக்கலம்மா, நடிக்காதீங்க. நைனாக்கு தான் பிடிக்கும் இது மாதிரி. இது எல்லாமே நான் அங்கே இருக்கும்போது கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் அம்மாவோட டேஸ்ட் வேறையாக இருக்கும், என் டேஸ்ட் வேறையாக இருக்கும். அம்மா செஞ்சால் அபிக்கு பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு கிச்சனே தான் சொன்னான். எனக்கு முத ஆன்ட்டி செஞ்ச இறால் தான் நான் சாப்பிட்டேன். அவன் இறாலே வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சதான் சாப்பிட்டோம்னா இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சான். அபிகிட்ட போய் சொல்லிட்டு இருந்தானா, என்னப்பாப்பா ஆன்ட்டி இவ்வளோ செம்மையாக இறால் செய்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி வர்றப்ப என்னோட இறால் சாப்பிட்ருக்கான். அவன் அல்டிமேட் அண்ணியோட இறால் தான் டாப் மேட்ச் அப்படின்னானா. அதுக்கப்புறமேட்டு இறால் சரின்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்புறம் அங்கே போய் ஆன்ட்டி செஞ்சு ஒரு டைப்பில் செஞ்சு கொடுத்தாங்களாம். அதுக்கு மேலேயுமா அதுலேருந்து இறாலுக்கே அவன் அடிக்ட் ஆகிட்டானா. எல்லா இறாலுமே சாப்பிடுவேன் அப்படி. நான் நிம்மியாக தான் சொன்னான், அண்ணி இந்த வாட்டி வர்றப்ப எனக்கு திகட்ட இறால் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. அதனால நிறையா வாங்கி செஞ்சாச்சு இறால். இங்கே ஒரு இறால், அங்கே ஒரு இறால். அடுத்தது அம்மா வந்துட்டு அபிக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும். அவன் மட்டன் சுக்கா கேட்டான். டைம் இருந்துச்சுன்னா அதையும் செஞ்சிடலாம். இல்லைனாக்கா மீன், இறால், கனவா வேறு இருக்குது. கனவெல்லாம் அம்மா செஞ்சுருவாங்க. நான் இதை மட்டும் செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா என்னோட வேலை ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதாம்மா சிக்கன் கிரேவியும், சிக்கன் 65, மட்டன் சுக்கா கொஞ்சம், மீன் நான் வறுத்து கொடுத்துட்றேன். வெறுசா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எதாச்சோ அவனுக்கு, அதாவது அந்த மசாலாலாம் இல்லாமல் வெறும் இறாலாக இருக்குங்க. சின்ன வயசில் இது ரொம்ப வியர்டாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். சின்ன வயசுல நான் இறால் சாப்பிடவே மாட்டேன். அம்மா ஒரு கிரேவி செய்வாங்க. அந்த கிரேவி அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டு கிச்சு சொன்ன மாதிரி. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எல்லா கிரேவியும் எடுத்து போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு அந்த இறாலெல்லாம் சப்பி எடுத்து வச்சிருவேன். வாயில் வச்சு அந்த மசாலாலாம் இல்லாமல் அப்படி எடுத்து வச்சிருவேன். சாயந்தரம் அப்படி கிளாஸ் விட்டு வந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்ருவான். இப்போனா ஒன்றும் சாப்பிடாது. அவளுக்கு வந்துட்டு அந்த மசாலா பிடிக்காதப்ப, ஏன்னா அதில் கடுகெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ அது சாப்பிட மாட்டான். நான் சாப்பிடுவேன். அந்த ப்ரான் மட்டும் அவள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். அது மாதிரி சிக்கன் சாப்பிடும்போது அவளுக்கு வந்துட்டு வெறும் சதை பீஸாக இருக்கும்ல, அதுதான் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எனக்கு வெறும் எலும்பு தான் பிடிக்கும். அதனால நான் அதில் உள்ள சதையெல்லாம் எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு வெறும் எலும்பு மட்டும் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் நாங்களும் இப்படி தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்மோஸ்ட் ரெடி. இருங்க, பேக்கப் ஆல்மோஸ்ட் இறால் ரெடி. நான் நெக்ஸ்ட்டு ஒன்று செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குது பார்க்க அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்று. நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் கொடுத்தாலும் வராது. ஆமாம், சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நான் கூட அந்த மிளகு செல்ல நீ நல்லா சூப்பராக செஞ்சுட்டேன்.
இது பாதி பேர் எனக்கு வேலை தெரியாது, வேலை செய்ய தெரியாது, பயந்துக்கிட்டு இங்கே வந்துருக்கு 2 ரூபா கொடுங்க. நான்லாம் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தேன்னு தெரியாம வாய் அடிக்குதுங்க என்னை பார்த்து. நான் நிறைய பேர் வந்து எனக்கு வேலை செய்ய தெரில, வேலையே செய்ய மாட்டேங்கன்னு. நாங்கள் இருக்கிறது 2 பேர், அவங்களும் நானும். நானும் கல்யாண வீட்லேயே இருக்கிறேன், வேலையை இழுத்து போட்டு நான் வீடாக கட்ட போகிறேன். அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சா ஒரு நாள் வீடு கூட்டினாலே அன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்கும். இது தேவையில்லாத டாபிக் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு உங்க மாமியார் வீட்டில் வேலை செய்ய தெரியாதனால தான் நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க அப்படிங்கிறீங்க. நான்லாம் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா செத்த நேரம் தான். எனக்கு கூட லேட் ஆகும், அம்மு செத்த நேரத்தில் செஞ்சிடும். டுபா கூறுங்க வாய் அடிச்சிட்டு இருக்குதுங்க, எனக்கு வந்து வேலை செய்ய தெரியாதனால தான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கிட்டே போய் கேளுங்க, நாங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கோனா என்னன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன வேலை உங்க 2 பேர்த்துக்கு கூட்டா செய்றீங்க? அதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்குங்க, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்குங்க. நான் வேலையே செய்யல, அது படுத்து கிடக்குறேன். அவங்க வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்கன்னே. எந்த மாமியார் வீட்டில் யாரும் அப்படிலாம் இருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நானும் அவங்க தான் இருக்கிறோம். காலைல சாப்பாடு நான் செஞ்சிருவேன், நைட்டு சாப்பாடு நான் செஞ்சிருவேன், மத்தியானம் அவங்க செஞ்சுருவாங்க. வாரத்தில் 2 நாள் வீடு தொடப்போம், அதை நான் தொடச்சிருவேன். வீடு கூட்டுறது ஒரு நாள் நான் கூட்டுவோம், ஒரு நாள் அவங்க கூட்டுவாங்க, அவ்வளோதான் வேலையே. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவைச்சி தருவாங்க, ஏன்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கு. அதனால அவங்க துவைச்சி தருவாங்க. வாஷிங் மிஷினில் துணி எடுத்து போடுவாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சு தருவாங்க. நான் கொண்டு போய் காய போட்டு வந்துடுவேன். திருப்பி எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே மடக்கி வச்சுருவோம். இவ்வளோ தான் வேலை. மற்றபடி வந்துட்டு அங்கேருந்து வேலை செய்யாதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் அதுக்காகவும் வரல, எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேனே தவிர அங்கேருந்து சண்டை போட்டு அது என்னது வேலை செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை யாருக்கோ பயந்துக்கிட்டு அப்படிலாம் நான் இங்கே வரல. அதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விலாகில் அதை நான் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். ஸோ வந்துட்டு அவ்வளோதாம்மா. அது எனக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சிருவேன். ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த சட்டியில் ரைஸ் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? அது இதில் போடுங்க. அவங்க எப்பயுமே எனக்கு அத்தை மாமா இது அப்படியே பிசைஞ்சு எனக்கு ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்டி சாதம். இது வந்துட்டு இப்போ நான் இது என்ன சட்டி? ஈய சட்டியாம்மா? என்ன சட்டி? ஆனால் நான் வந்துட்டு அந்த அத்தம்மா இரும்பு சட்டியில் செய்வாங்க. அந்த டேஸ்ட் அது காலங்காலமாக உள்ள இரும்பு சட்டி, அது இங்கே தான் அடியில் இருக்குமா. அது ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சா, யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதில் வந்துட்டு போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது சமைக்கிறவங்க இரும்பு சட்டியில் சமைச்சிருக்கிறீங்களா, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சுட்டேன். இது சிக்கன் வந்து சுக்கா பண்ணிட்டேன். வேறம்மா அடுத்தது என்ன செய்யணும்? அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், நீங்கள் என்ன ஏன்ட்ட வரீங்க? சரி மீன் எடுங்க. மீனையும் செஞ்சு வச்சுதான் அவங்களெல்லாம் வர சொல்லியாச்சு. அபிக்கு நீங்கள் ஒருத்தருங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். சிக்கன் சுக்கா ரால் வந்துட்டு என்னோட ஸ்டைலில், அண்டு மசாலா எங்கள் அம்மா ஸ்டைல், மீன் குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்டைல், மீன் ஸ்டைலில். இது வந்துட்டு ப்ரான் கனவா ப்ரான், இதெல்லாம் அம்மா வந்துட்டு செய்யணும். எங்கள் அம்மா மட்டன் குழம்பு, குக்கரில் மட்டன் குழம்பு இருக்குது. எப்படியும் ஒரு 20 மினிட்ஸில் அம்மா இது எல்லாமே செஞ்சுருவாங்க. ஏன்னா ஈஸியான வேலை தான். மீன் குழம்பு கொதிச்சிருச்சுன்னா அதை எடுத்து போட்டுருவாங்க. வெங்காய தக்காளி வதக்குனா ரால் முடிஞ்சிருச்சு. கனவா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் செய்கிறது தான். கனவா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, அதனால் அது எல்லாமே ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும் இது செஞ்சோடனே. ஸோ வந்து இந்த vlog முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கனால எனக்கே அதை வந்துட்டு எடிட் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்குது. நானும் இவ்வளோ பெருசாக எப்படா உட்காந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த vlog முடிச்சிடுறேன். அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த vlogல நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு vlogல போகிறேன்.